உச்சநீதிமன்றமே சட்டத்தை இயற்றுமேயானால் நாடாளுமன்றத்தை மூடிவிடுங்கள் என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட சில தீர்மானங்களுக்கு முடிவெடுக்காமல் ஆளுநர் RN ரவி தீர்மானங்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இதையடுத்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்து அதிரடி தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பு பாஜக தலைவர்களை அதிருப்திக்குள்ளாக்கிய நிலையில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தாக்கி பேசியிருந்தார். இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே உச்சநீதிமன்றமே சட்டத்தை இயற்றுமேயானால் நாடாளுமன்றத்தை மூடிவிடுங்கள் என குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பாஜக தலைவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறித்து அவதூறு பேசிய பாஜக எம்பிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்து முக்கிய தீர்ப்பை அளித்தது. இதற்கு பாஜக தலைவர்கள் பலர் அதிருப்தி தெரிவித்து கருத்து தெரிவித்து வந்த நிலையில் பாஜக எம்பிக்களான நிஷிகாந்த் துபே உள்ளிட்ட சிலர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நேரடியாக தாக்கி பேசினார். இத்தகைய கருத்துக்கள் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் எனவும் பாஜக தலைமைக்கும் அவர்களின் கருத்துக்களுக்கும் தொடர்பில்லை என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கருத்தினை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இந்தியாவின் இறையாண்மையை காக்கும் உச்சநீதிமன்றம் மற்றும் நீதிபதிகளை தரக்குறைவாக பேசிய பாஜக எம்பிக்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா டெல்லிக்கு பயணித்த விமானம் 1 மணி நேரமாக வானில் வட்டமடித்து ராஜஸ்தானில் தரையிறங்கியது. ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஏர் இந்தியா விமானம் மூலம் நேற்றிரவு டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அவருடன் சேர்ந்து மொத்தம் 100 பேருடன் விமானம் டெல்லி நோக்கி சென்ற நிலையில் அங்கு விமான நிலையத்தில் உள்ள ஓடுதளத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக தரையிறங்க முடியாத சூழல் உருவாகியது. இதனால் சுமார் 1 மணி நேரமாக வானில் வட்டமடித்த விமானம் இறுதியாக நள்ளிரவு 1 மணி அளவில் அண்டை மாநிலமான ராஜஸ்தானில் தரையிறங்கியது. இதையடுத்து 2 மணி நேரமாக ராஜஸ்தான் விமான நிலையத்தில் காக்க வைக்கப்பட்ட அவர் பின்னர் நள்ளிரவு 3 மணி அளவில் மீண்டும் புறப்பட்டு டெல்லியில் இறக்கிவிடப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த அவர் டெல்லி விமான நிலைய நிர்வாகம் மோசமாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் நேற்று முதல் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதோடு முக்கிய சாலைகளில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் நகரத்தில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் சாலையில் வெள்ள நீர் ஓடிய நிலையில் மணல் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சில கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான இடத்தில் சிக்கியவர்களை மீட்பு குழுவினர் மீட்டு வருகின்றனர். இந்தியாவில் நடைபெறவுள்ள மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிருக்கான 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்க உள்ள நிலையில் பாகிஸ்தான் அணி மட்டும் இந்தியா வர மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஆண்களுக்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் செல்ல இந்திய கிரிக்கெட் அணி மறுப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தியா வர மறுப்பு தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அணி தொடர்பான போட்டிகள் மட்டும் இலங்கை அல்லது துபாயில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.